3 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் நார்த் வெஸ்ட் கார்னர் பிளாட்டில் நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு சூப்பரான 2 BHK வில்லா அன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. 1150 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. கார்னர் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து நமக்கு வந்து நல்ல ஒய்டான தார் ரோட்ஸ் இருக்குதுங்க. ஸோ வெண்டிலேஷனும் உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குங்க. கார்னர் வீடு வாங்குறதுல ஒரு மெயினான அட்வான்டேஜுங்க. ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. 10க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் மட்டும் 10க்கு 22 அப்படின்ற மெஷர்மெண்ட்டும் நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. நீங்கள் சடான் டைப் வெஹிக்கிள் எல்லாமே தாராளமாக இதில் வந்து ஸ்பேஸ் நிறுத்துகிற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க. அது போக வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்வெல் 200 ஃபீட்டில் அமைச்சிருக்காங்க. 7000 லிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அண்டர் கிரவுண்ட் சம்புமே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டோட கிழக்கு பாகம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நல்ல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு இந்த வீடு வந்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல், போர்ட்டிகோக்கு, ஃப்ளோரிங்க்கு வந்து நமக்கு ஹெவி டூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. உள்ளே என்டர் ஆகும்போது மெயின் டோர் வித் ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வித் கிளாஸோடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 பெட்ரூமும் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2/4 பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்துட்டு கிழக்கு பார்த்த மாதிரியே ஒரு பூஜா யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கடப்பா செல்ஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளாஸி ஃபினிஷிங்கில் வந்து வெட்டிஃபை டைல் வந்து 2/4 வந்து லே பண்ணியிருக்காங்க. அதுபோக UPVC விண்டோ ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பாகத்தில் நல்ல வெண்டிலேஷன் இருக்குதுங்க டே டைம்லையுமே. அது போக வீட்டோட அக்னி மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேசியஸான கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் 8.5க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட்லாம் அமைஞ்சிருக்குதுங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெட்டிஃபை டைல். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கடப்பா செல்ஃப் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க. போதுமான அளவு நீங்கள் திங்ஸ் வச்சுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க. அதுபோக கடப்பா செல்ஃப் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்க்கு குவாட்ஸ் வந்து ரெடிமேட் குவாட்ஸ் வந்து சிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரீட் லாஃப்ட்டும் அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோங்க. இப்போ பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 3/4ல் 2 UPVC விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளஷ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் டோருங்க. அதுபோக காங்கிரீட் லாஃப்ட் 16 ஃபீட் வரைக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதிலே கடப்பா செல்ஃபும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வால்ரூப் தாராளமாக இதில் பண்ணிக்கலாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட்டுமே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுபோக வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஷவர் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஃப்ளோரிங்க்கு நான்ஸ்கிட் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட ஸ்மால் பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நல்ல ஸ்பேசியஸாக வந்து ரூம்ஸ் எல்லாமே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கார் பார்க்கிங் தாங்க. ஏன் அப்படின்னா கார்னர் பிளாட்டில் நல்ல ஒய்டான ரோட்ஸ் இருக்குதுங்க. உள்ளே வந்ததுமே நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்கிறது இந்த வீட்டுக்கு ஒரு மெயினான ஹைலைட்னே சொல்லலாங்க. ஸோ இந்த வீட்டோட ஸ்மால் பெட்ரூம் வந்து பார்த்துட்ருக்குறோங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் 10க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. UPVC விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 3/4ல். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2/4ல் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட் பொறுத்த வரைக்கும் 2 டாய்லெட்டுமே வந்து 10 ஃபீட் வரைக்குமே வந்து வால் டைல் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து நமக்கு வெஸ்டர்ன் கிளாஸட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுபோக ஷவர் கனெக்ஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் இருக்குதுங்க. ஸோ அதுபோக சோப்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி நமக்கு கடப்பாலேயே வந்து செல்ஃப்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் திங்ஸ் வைக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூம்லேயுமே வந்து கடப்பா செல்ஃப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா சரவணம்பட்டி IT பார்க் பக்கத்தில் அந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது கீரணத்தம் தாண்டதும் கொண்டையம்பாளையம் அப்படின்ற வில்லேஜ் வருங்க. ஸோ அந்த வில்லேஜில் தான் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்குள்ளே தான் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு வீட்டை சுற்றியுமே நல்லா ஷெட் பேக் கொடுத்தா வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டீல் டோர் ஓப்பன் கொடுத்து அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைடில் பைப்லைன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுபோக வீட்டை சுற்றியுமே நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 3 சென்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து செட்பேக் வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இடத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்லைன்லேருந்து எல்லாமே கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. அவுட்டர் ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி எம்எஸ்ல வந்து ஹேண்ட் ரைல் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்துமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பேரப்பாட்டோல் எல்லாமே நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே ஃப்ளோர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு பில்லர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்துமே 2 ஓவர்ஹெட் வாட்டர் டேங்குங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க.
அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுற்றியுமே நிறைய வீடுங்க இருக்கிற லொக்கேஷனில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஐடி பார்க்குக்கு ரொம்ப க்ளோஸராக அமைஞ்சிருக்கு. சத்தி ரோடு, சரவணம்பட்டி, கோவில் பாளையம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கிருந்து அதிகபட்சம் ஒரு 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியுங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 69 lakhs இந்த வீட்டோட ஓனர் வந்து கோட் பண்ணுறாருங்க. நெகோசியபிள் ப்ரைஸுங்க. பேங்க் லோன் அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.